Hey guys, welcome to NIGHTFURY. நான் ஃபஹீம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்னோடய ரிவ்யூ வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போது அந்த ஃபோனோடைய அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய அன்பாக்சிங் பேக்கேஜ் என்ன இருக்குது. ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 தடவை நாடுன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு 3 தடவை கொடுத்துருக்காங்க தெரில. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் நாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த மேலே ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்து பார்ப்போம். என்ன கையிலே வர மாட்டேங்குது. வந்துட்டு வா புசுக்குன்னு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் எடுத்தால் செட் ஆகாது. நம்ம பிளேடாலே எடுப்போம். ஸோ வசதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் 4 பக்கம் 4 விதமாக பிரிச்சாச்சு. ஸோ பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா திஸ் வே நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனை எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்தா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ் டெக்ஸ்டர் ஃபினிஷ் இருக்குது. இதில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ இதை பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தது இதில் பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ப்ளஸோடைய நாட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃபிஷியலாக கொடுக்கக்கூடியது. அடுத்த புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எப்படி எடுத்துருக்கலாமோ சாரி. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வார்ப் சார்ஜ் பிரிக் கொடுத்துருக்காங்க. என்ன பெருசாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோடைய சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆக்சன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பார்க்குறது க்யூட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் பெருசாகிட்டு. இதையும் பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தது கேபிள் பார்த்தீங்கன்னா USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆக்சன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்குது. ப்ளூ கலர் மொபைலுக்கு எதுக்கு ரெட் கலர் கொடுக்கணும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, ஹெட்செட் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ உள்ளே வச்சுட்டு ஃபோனுக்கு வரலாம். ஸோ இப்போ ஃபோனுக்கு வந்துட்டோம். இதை நம்ம சிலிக்கான் கேஸில் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சிலிக்கான் கேஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். ஃபோனை பிரிக்கணும். ஸோ ஒரு சொன்ன மாதிரி மார்பிள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மார்பிள்னால் ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் படுறாமல் இருக்கிறதுக்கு இதிலே வச்சிடும். இப்போ நம்ம அந்த ஃபோனை பூட் அப் பண்ணலாம். பூட் அப் பண்ணுற அதே நிமிஷம் இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வைப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ், ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாய் தேர்னு சொல்லுது. இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஒன்ப்ளஸ் நாட் செட்டப் முடிஞ்சிருச்சு. நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லிம் மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க.
இப்போ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் ரன் ஆகுது. அடுத்த ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB RAM ப்ளஸ் 128GB ROM கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ரேர் கேமராவில். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ் 8 மெகா பிக்சல் டுவல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 90Hz ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியல எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு. ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. அடுத்து நம்ம இதோடைய பிரைட்னஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? டார்க்லேயும் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது, லைட்லேயும் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆட்டோ பிரைட்னஸில் வச்சுக்கலாம். இப்போ இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செட்டப் பண்ண போகிறோம். பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாமா? வாவ், என்னப்பா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சூப்பர் ஸ்பீடாக இருக்குது. இப்போ அதோட சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். சாரி கைஸ், டார்க் மோட் இதில் கிடையாது. பார்க்க நல்லா தான் இருக்குது, பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை.